ஸோ காமத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடியே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆணோ பெண்ணோ இதில் அதிகமாக பேசப்படுவது ஆண்களை சமாளிக்க தெரியல, பப்ளிக்ல ஏதாவது பண்ணிடுறீங்க, அப்யூஸ் பண்ணிடுறீங்க, லேடிஸை தவறாக நடந்துக்கிறீங்க அப்படின்றது ஆண்களை அதிகமாக சொல்கிறாங்க, சொல்லப்படுது, நடந்துட்டும் இருக்கு. பெண்கள் அதுல வந்து பெருசா வெளியில வர்றதில்ல. பெண்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டோட சில இடங்கள்ல அவங்கள எப்படி அவங்க வச்சுக்கணும்ன்றது தெரியுது, வந்துடுறாங்க. பெருசா பெண்கள் அடிபடுறது இல்லை இதுல. ஆனா நம்ம எல்லாருமே குழந்தையா பிறக்கும் போதே இதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. குழந்தையா பிறக்கும் போது நின்ன இடத்துல யூரின் போவோம், நின்ன இடத்துல மோஷன் போவோம், எதுவும் நமக்கு தெரியாது, எந்த இடத்துல எதை பண்ணணும்னு தெரியாது. ஆனா 13 வயசுக்கு அப்புறம் தான் இந்த காம உணர்வுகள் எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஒரு 5 வயசுக்கு அப்புறம் நமக்கு மூளை வளர்ச்சி சரியா ஆனதுக்கு அப்புறம் வளர்ந்துகிட்டே வரும் பொழுது ஒரு 5 வயசுக்கு அப்புறம் நம்மளாவே டாய்லெட்டை சாத்திட்டு டாய்லெட்ல போய் தான் யூரின் போகணும், மோஷன் போகணும்ன்றத அம்மாவோ அப்பாவோ ஒரு முறையோ 2 முறையோ சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளே நம்மளுடைய பர்சனல் திங்ஸை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ அதே போலதான் காமமும் ஒரு உடல் சார்ந்த தேவை. எப்படி நம்ம சாப்பிடுறோமோ, 3 வேளைக்கு சாப்பிடுறோமோ, இல்ல பசிக்கும் போது சாப்பிடுறோமோ, எல்லாமே அது போலதான். ஆனா அந்த காமத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு அதை கண்ட்ரோல் இல்லாம எந்த இடத்துல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். காமமும் ஒரு கழிவு தான். ஸோ அந்த கழிவை எந்த இடத்துல கழிக்கணுமோ அந்த மாதிரி இடங்களை கழிக்காம பப்ளிக்கா அதை வந்து வெளிப்படுத்திடுறதும் உணர்ச்சி வசப்பட்டுறதும் தான் சிரமத்துக்கு மற்றவங்களையும் உள்ளாக்குறோம், நாமளும் சிரமத்துக்கு உள்ளாகிறோம். ஸோ அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்றதுன்றது நம்ம மூளையில எப்படி மற்ற விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ, ஒரு பப்ளிக்ல சிறுநீர் கழிக்க கூடாது, டாய்லெட் போக கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்றோமோ, அதே போலதான் அந்த விஷயமும் காமத்தை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிற விஷயமும் கூட. ஸோ காமத்தையுமே இன்னும் சொல்ல போனா பசிக்கு நம்ம சாப்பிடுறோம், சரியா? ஆனா ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அது கெடுதல் தான். எவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்குன்னு ருசிக்கு சாப்பிட ஆரம்பிச்சு நம்மள ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு எதுனா வியாதி வரும், இல்லைன்னா ஓவர் வெயிட்ல போவோம், இல்லைன்னா ஒரு நாள் மரணம் நிச்சயம். ஸோ லைஃப் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடும். அதே மாதிரி தான் காமமுமே பசிக்கு கிடைக்கிறது தான் திருமணம்ன்ற ஒரு விஷயம். ஸோ நமக்கு எப்பவுமே பசின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு தான் நமக்கு ஒரு துணை வேணும், அந்த லைஃப் பார்ட்னரோட ஒரு செக்ஷுவல் கனெக்ஷன் வேணும்னு தான் அதை உருவாக்குறாங்க பெரியவங்க. ஸோ தட் அதுல நல்ல புரிதலோட அந்த திருமண வாழ்க்கைய பசிக்காக மட்டுமே ஒரு காமம் இருந்து அதை கரெக்டா ப்ராப்பரா அந்தந்த அளவான டைம்ல அதை பயன்படுத்தி